12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 வகைநுண் கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 7.8இல் 4ஆம் கணக்கு பார்க்கலாம். ஒரு தோட்டம் செவ்வக வடிவில் அமைக்கப்பட்டு கம்பிவேலி மூலம் பாதுகாக்கப்பட வேண்டும். 40 மீட்டர் வேலிக்கம்பி மூலம் பாதுகாக்கப்படும் தோட்டத்தின் பெரும மதிப்பினை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. 40 மீட்டர் வேலிக்கம்பி மூலம் பாதுகாக்கப்படும் தோட்டத்தின் பெரும பரப்பு என்னன்னு கணக்கிடணும். அப்போ பெரும பரப்பு கணக்கிடணும்னா பெரும மதிப்புகள் நீளம் மற்றும் அகலத்தை கணக்கிட்டுட்டு அதுக்கப்புறம் பரப்பளவு நம்ம கணக்கிடணும். செவ்வக வடிவ தோட்டத்தின் நீளம் மற்றும் அகலத்தை எக்ஸ் மற்றும் ஒய்ன்னு எடுக்கலாம். ஒரு செவ்வக வடிவம், இதன் அகலம் நீளம் என்பது எக்ஸ், அகலம் என்பதை ஒய் மீட்டர்னு எடுக்கலாம். எனவே செவ்வகத்தின் நீளம் அகலம் முறையே எக்ஸ் மீட்டர் ஒய் மீட்டர் என்க. செவ்வகத்தை பொறுத்த வரைக்கும் 4 பக்கங்களின் கூடுதல் தான் அதனுடைய பரப்பாக அமையும். 4 பக்கங்களின் கூடுதல் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் திரும்ப எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 40 மீட்டர் என வினாவில் கொடுக்கப்பட்டுள்ளது. எக்ஸ் பிளஸ் எக்ஸ் 2x, ஒய் பிளஸ் ஒய் மதிப்பு 2y ஈக்குவல் டு 40. 2 பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா பிராக்கெட்டில் ஒரு எக்ஸ் பிளஸ் ஒய் சமம் 40. 2 வலதுபுறம் போகிறப்ப வகுத்தில் வந்துடும். எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 40/2 2 22 40. எக்ஸ் பிளஸ் ஒய்யின் மதிப்பானது 20 ஆகும். ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் 20 ப்ளஸ் எக்ஸ் வலதுபுறம் போகிறப்ப மைனஸ் எக்ஸ்ன்னு ஆகிடும். இது சமன்பாடு 1ன்னு குறிப்பிடலாம். கணக்கிட வேண்டியது பரப்பளவானது எந்த மதிப்பில் பெரும மதிப்பை அடைவதாக கேட்கப்பட்டுள்ளது. அப்போ பரப்புக்குண்டான நிபந்தனை எழுதிக்கலாம். பரப்பு செவ்வகத்தின் பரப்பு ஏன்னு குறிப்பிடலாம். ஏ என்பது நீளம் பெருக்கல் அகலம் எல் இன்ட்டு பிஇ. எனவே ஏயின் மதிப்பானது எல்லுக்கு பதிலாக எக்ஸ்னும் ஒய்க்கு பதிலாக ஒய்யினும் பிரதியிடலாம் பிக்கு பதிலாக. எனவே ஏயின் மதிப்பு எக்ஸ் பெருக்கல் ஒய். முழுசுமே ஒரு எக்ஸ் என்ற மாறிக்கு மாற்றும் பொழுது ஏ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பெருக்கல் ஒய்யிற்கு பதிலாக 20 மைனஸ் எக்ஸ்ன்னு பிரதியிடலாம். எனவே ஏ ஆஃப் எக்ஸ் என்ற சார்பானது 20 எக்ஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர். இதை வகைப்படுத்தலாம். ஏ டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 20 பெருக்கல் எக்ஸ் வகைப்படுத்தும் பொழுது மதிப்பு 1, எக்ஸ் ஸ்கொயரின் வகையீடு 2x. ஏ டேஷ் ஆஃப் எக்ஸின் மதிப்பானது 1 பெருக்கல் 20 மைனஸ் 2x. டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கணக்கிடலாம். 20 வகைப்படுத்தும் பொழுது 0 ஆயிடும். மைனஸ் 2 பெருக்கல் எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது மதிப்பு 1. ஏ டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸின் மதிப்பானது 1 பெருக்கல் 2 மைனஸ் 2 ஆகும். ஏ டேஷ் ஆஃப் எக்ஸ் என்பதை 0க்கு சமப்படுத்தும் பொழுது எக்ஸின் மதிப்பு முதல்ல கணக்கிடலாம். 20 மைனஸ் 2x சமம் 0 எனும் பொழுது மைனஸ் 2x ஈக்குவல் டு ப்ளஸ் 20 வலதுபுறம் போகிறப்ப மைனஸ் 20. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2x ஈக்குவல் டு 20. எக்ஸ் ஈக்குவல் டு மதிப்பானது 20 பெருக்கல்ல இருக்கக்கூடிய 2 வலதுபுறம் போகிறப்ப வகுத்தல்ல 2 2 20. எக்ஸின் மதிப்பானது 10 ஆகும். எக்ஸின் மதிப்பானது 10 ஆகும். எக்ஸின் மதிப்பை ஏ டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸில் பிரதியிட்டு பெருமமா சிறுமமாங்கிறத முதல்ல கணக்கிடலாம். ஏ டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸுக்கு என்ன கிடச்சிருக்குதுன்னா மைனஸ் 2. எக்ஸே இங்கே இல்லை. மைனஸ் 2 என்பது எப்போவுமே லெஸ் தென் 0 தான். அப்போ என்ன மதிப்பை பெறும்? லெஸ் தென் 0னா பெரும மதிப்பை பெறும். எக்ஸ் ஈக்குவல் டு 10இல் ஏ ஆஃப் எக்ஸ் ஆனது என்ன மதிப்பு? பெருமம் ஆகும். ஒய்யின் மதிப்புகள் இதிலிருந்து கணக்கிடலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 10 என 1இல் பிரதியிட கிடைக்கக்கூடிய மதிப்பு ஒய் ஈக்குவல் டு 20 மைனஸ் எக்ஸு, எக்ஸுக்கு பதிலாக 10, மதிப்பு 10 ஆகும். ஒய்யின் மதிப்பு 10. ஒய்யின் மதிப்பு 10. கணக்கிட வேண்டியது தோட்டத்தின் பெரும மதிப்பு. அப்போ பெரும மதிப்பில் இருக்கக்கூடிய நீளம் மற்றும் அகலங்கள் முறையே 10 மற்றும் 10 ஆகும். therefore தேவையான தோட்டத்தின் பெரும பரப்பு நீளம் பெருக்கல் அகலம் 10 பெருக்கல் 10 எனும் பொழுது மதிப்பானது 100 மீட்டர் ஸ்கொயர் ஆகும்.